கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலேயும் நம்முடைய ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுவதற்கு கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். நாளிலேயும் பண்டிகைக்கு ஆயத்தமாக 2 நாட்கள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கன்வென்ஷன் கூட்டம் நடைபெறும். கர்த்தருடைய ஊழியர்கள் வந்து விட்டார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால் இந்நாளிலே கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட இருக்கிறது. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற ஜனங்கள் ஆலயத்திற்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது ஜெபித்து கன்வென்ஷன் கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து பாடல் ஆராதனை நடைபெறும். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ராத்திரி வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையான தேவாலயத்தை கொடுத்து நீர் அதிலே வாசமாய் இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வருஷத்திலேயும் இந்த நாளிலே பண்டிகைக்கு ஆயத்தமாக கன்வென்ஷன் கூட்டத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, ஊழியர்கள் குறித்த நேரத்தில் இங்கு வந்து சேர அவர்களுடைய பிரயாணத்தை எல்லாம் வாய்க்க பண்ணினீர். கர்த்தருடைய கரம் எங்களை தொட்டதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த கிராமத்தை நேசிக்கிறீர். இந்த கிராமத்தின் மீது உடைய கல்வாரி அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். கல்வாரி சிலுவையின் இரத்தமும் இந்த கிராமத்தை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளின் கன்வென்ஷன் கூட்டம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி பாடல், ஜெபம், வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாரும். தேவ பிரசன்னம், இரக்கம், அன்பு, தயவு எங்களுக்கு இந்த கிராமத்திற்கும் உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம். ஒலிபெருக்கின் சத்தம் எவ்வளவு தூரம் கேட்குமோ அவ்வளவு தூரமும் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தம் தோத்திரம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈணும்படி செய்கிறது. கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது என்பதை நாளிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து தாரும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். மத்தியிலே பாடல் மற்றும் இசை மீட்டி கர்த்தரை துதித்து பாட ஜான்சன் சார் அவர்களும் அவர்கள் குழுவினரும் வந்திருக்கிறார்கள். குடும்பமாக வந்திருக்கிறார்கள். அவர்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஊழியக்காரர் தேவ மகத்துவராஜ் அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். உடன் கூட சகோதரரும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்நாளிலே அவர்கள் இந்திய மிஷினரி சங்கத்தில் இணைந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை நாளிலே நம் மத்தியிலே பயன்படுத்துவாராக. தோத்திர ஒலி அமைப்பு எல்லாரையும் கர்த்தர் நாளிலே ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சபையின் குடும்பங்களும் தேவ சமூகத்திற்கு வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். புறப்பட்டு கொண்டு இருக்கிற அருமையான ஜனங்களே, தயவுசெய்து சீக்கிரமாக வரும்படியாக அன்புடன் நான் அழைக்கவில்லை, இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்களை சீக்கிரமாக வரும்படியாக அழைக்கிறார். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் சீக்கிரமாக வரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை
தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றோனது நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். என்றோனது நீயும் இயேசுவை நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் ஆறுதல் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் ஆறுதல் உனக்களிப்பார். அவர் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதமின்றி நீ வந்திடுவார். அவர் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதமின்றி நீ வந்திடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா. சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் வேதங்கள் எண்ணி கிருபையாய் அன்பை அழைத்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் எண்ணி கிருபையாய் அன்பை அழைத்திடவே. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார்.
யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்தல இயேசு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராயிருந்தாலும் மத பேதம் இன பேதம் பார்க்கிற ஒரு தேவன் அல்ல இயேசு கிறிஸ்து. யாராயிருந்தாலும் அவர் உங்களை அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வாருங்கள் என்று அழைக்கிறார். கண்ணீர் எல்லாம் துடைப்பார். சோர்வடையும் நேரத்தில் ஆறுதல் உனக்கு நமக்கு அளிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. சோர்ந்து போய் இருக்கிறாயா? பலவீனத்தோடு இருக்கிறாயா? உனக்கு அன்பாக அழைக்கிறார். வா, உன்னுடைய பலவீனங்கள் சோர்வு எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறேன் என்று சொல்லி அன்போடு அழைக்கிற தேவன் இன்றைய வார்த்தைகளை கேட்பதற்கு, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை அழைக்கிறார். வாருங்கள் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை ஒரே ஒரு வருஷம் படிக்கிறோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவேளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவேளை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடத்தாளிலே முதலாவது பாடல். சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கின்றோம் என்னடியா திருநாமத்தின் ஆதரவில். நம் சோத்திரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த நாள் வரையிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அன்போடு அழைத்து வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி சோத்திரம் சொல்லி அவரை மகிமைப்படுத்துவது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா. சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். சோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நின்னுதிய மதினா திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னுதிர மதினா திறந்த நின் ஜீவ புது வழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சந்ததி சேரவுமே சந்ததோ. நின்னடியார்க்கு பிதாவின் சந்ததி சேரவுமே சந்ததோ. இத்தனை மகத்துவமுள்ள பதவியோ ஏழைகள் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியோ ஏழைகள் எங்களுக்கு. எத்தனை மாதையவர் கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை
மாதயவு நிற்கிருவை எத்தனை ஆச்சரியம். என்னை தினமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினார். என்னை தினமதிலோ ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரையந்திகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரையந்திகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மூன்றாவது பாடல், இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா
தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு. ஹல்லேலூயா. என்ன தந்தாராம்? எத்தனை பேருக்கு சமாதானம் தந்திருக்கிறாரு? ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆமென். புது வாழ்வு தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புது வாழ்வு தந்திருக்கிறார்? ஆமென். ஹல்லேலூயா. தராமலிருந்து தரப்போகிறாரு இன்றையிலிருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது வாழ்வு, அருமையான வாழ்வு, ஒரு சந்தோஷமான சமாதானமான ஒரு நல்ல ஒரு வாழ்வை எங்களுக்கு கத்த இன்றிலிருந்து தருவார். இதுவரைக்கும் ஒரு வேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறதே, என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு புது வாழ்வு நிச்சயமாக தரப்போகிறார். ஹல்லேலூயா. விடுதலை தந்தார். விடுதலை தந்திருக்கிறாரா? பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து விடுதலை தந்திருக்கிறாரா? யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை தந்திருக்கிறாரா? ஆமே. இதுவரைக்கும் தராவிட்ட இன்னைக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ தான் ஒரு புது வாழ்வு. இப்போ இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறுறோமோ, அதுலேருந்து நமக்கு என்ன செய்யுது?
ஒரு புது வாழ்வு தருது இல்லையா? அப்போ என்ன செய்கிறாராம்? வல்லமை தருகிறார். வல்லமை தருகிறார். நமக்கு என்ன செய்கிறார்? அந்த ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்கு வல்லமைகளையும் வரங்களையும் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்புறம் அபிஷேகம் தந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் பெறாவிட்டாலும் இந்த நாளில் என்ன செய்யணும்? நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். தனக்கு ஆசையாக இருக்கிறார். அவர் அன்போடு இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை கொடுக்கணும், வல்லமையை கொடுக்கணும், வரங்களை கொடுக்கணும், நல்ல சமாதானத்தோடு இருக்கணும், சந்தோஷத்தோடு இருக்கணும் சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பாடல் சந்தோஷமாக இருக்கின்ற ஐந்தாவது பாடல் சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறீங்களா எல்லாரும்? பண்டிகைக்கு மாத்திரம் சந்தோஷம் இல்லை, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? ஆமாம். நெருக்கத்து நேரமாக இருந்தாலும் சரி, கண்ணீரின் பாதையாக இருந்தாலும் சரி, தோல்விகள் வந்தாலும் சரி, என்னதான் வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமாக தான் கிறிஸ்து பிள்ளைகளுடைய பண்பு. என்ன வேணாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? என்ன அந்த அப்பா என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, என்ன அழகாக பாட்டு பாடி வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு பாருங்களேன். ஹல்லேலூயா. அதுதான் சந்தோஷம் இல்லையா? பாடுகள் இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், அதன் மத்தியில் நாம் பாட்டு பாடி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறது தான் மேன்மை. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்திலும் எந்த நேரத்திலும் நினைச்சணும் சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க என்று பாடப்படும். நல்லா கரங்களை தட்டி பாடும் எல்லாரும். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ, விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
தோல்விகள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ தோல்விகள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பீங்களா? சத்தத்தை காணாமே. ஹல்லேலூயா. முன்னாளுக்கும் சத்தத்தை காணாமே. ஹல்லேலூயா. 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 எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. என்னதான் நேர்ந்தாலும், ஆமென், என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. கடன் பாரத்தில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், எல்லா பிரச்சனையும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சந்தோஷமாக தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எப்பொழுது எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்யணும்? சோர்ந்து போகாதபடி இருப்போமானால் அதுதான் என்னது? கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. 13வது பாடல். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தார் ஐயா. கண்ணீரை துடைப்பார்கள் தேவன், நமக்காக சிலுவையை சுமந்த தேவன். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை. எதை கேட்டார்? உள்ளத்தை. என்னதை கேட்டிருக்காரு? வாசிங்க. உள்ளத்தை கேட்டுக்கிறார். நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் கேட்கிறார். அன்பு சகோதரியே, சகோதரனே, அன்பு மகளே, உங்களுடைய உள்ளத்தை தான். உங்கள் வீட்டில் இருக்கிற வைரத்தை கொண்டு வந்துடாதீங்க. வைரத்தை நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? யாராவது வைரத்தை யாரும் பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லையா? நீங்கள் பார்த்துருந்தா அது உங்கள் வீட்டில் இருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதை காட்டிலும் அவர் எதை கேட்குறாரு? எதை கேட்குறாரு? உள்ளத்தை கேட்குற. அவனுடைய உள்ளத்தை, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உள்ளம், அவருடைய அன்பை ருசிக்கிற உள்ளம், அதுதான் அவர் இருக்கிறாரு எதிர்பார்க்கிறார். பாவங்களை போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரே என பாடல்.
பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசையை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும், அவர் என்னை மறக்க மாட்டார். நண்பர் என்னை மறந்தாலும், உற்றார் என்னை மறந்தாலும், அவர் என்னை மறக்க மாட்டார். தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும், அவர் என்னை மறக்க மாட்டார். நண்பர் என்னை மறந்தாலும், உற்றார் என்னை மறந்தாலும், அவர் என்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும், நண்பர் என்னை மறந்தாலும், யார் மறக்க மாட்டா? சத்தது காணமே, யார் மறக்க மாட்டா? ஏசப்பா மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. உலகம் நம்மளை மறக்கலாம். நிறைய அப்படி துபாய் போயிட்டு வந்து சம்பாதிச்சு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டு முன்னால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். தம்பிவா, தம்பிவா, மாமா, மர்மமா வந்து கூட்டம் இருக்கும்.
கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடன் வாங்கி தொல்லையில் சிக்கினார்னா ஆமாம் அவர் எனக்கு சொந்தக்காரர் தான். இப்போ அப்படி தொடர்பு கிடையாது. இப்போ அப்படி தொடர்பு கிடையாது. இப்போ யாரும் தெரியல. இப்போ என்ன செய்றாரு, மறந்துடுவாங்க. நண்பர் தோள் மேலே தோள் கை போட்டு அழகாக வருவான். பிராண்டி கடைக்கெல்லாம் கூட்டு போவான், டீ கடைக்கெல்லாம் கூட்டு போவான். கடைசியில் இவர் தர்மாடும் போது ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டான், டீ கூட பக்கமும் வரமாட்டான். ஹல்லேலூயா. இதான் உலகம். ஆமென். ஆனால் எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும், எந்த வறுமையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் மறக்க மாட்டார். நன்மை செய்கிறவர்கள் என்ன ஒரு பாடலை பாடி ஆராதனைக்குள்ள கலந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும்.
வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் அல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போம் ஒரு 5 நிமிடம் தேவனை சோஸ்தரித்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். சோத்திரம் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. 1986 கிட்டியிலே ஸ்டோன் இருக்கிறது. 5 நாளுக்குள்ளாக வெடித்திடும், நீ செத்து போவாய், ஒன்று ஊருக்கு போ அல்லது சிஎம்சி வேலூர் ஆஸ்பத்திரிக்கு போ என்று சொன்னாங்க. நானும் வேலையை இழந்து நிற்கிறேன், சம்பளம் இல்லை, வறுமை என்னை வாட்டிக்கொண்டு இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் தடுமாடிக்கொண்டிருக்கிற வேளையில் இயேசு பிசாசு 3 பிசாசுகள் என்னை தாக்க வந்தது. இயேசுவே என்று சொல் என்று சொன்னார். நான் சொல்ல மாட்டேன் என்றார். நான் இயேசு இல்லை, பிசாசு இல்லை, செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் சொல்லும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. 3வது முறை நீ இயேசுவே என்று சொல்லும் பொழுது பிசாசுகள் என் கழுத்தை நெருக்கி கொண்டிருந்தது, நெருக்கிட்டிருந்தது. ஆனால் சொல்லிட்ட மெதுவாக இயேசுவேன்னு சொன்னேன். அந்த பிசாசுகள் எல்லாம் ஓடிவிட்டது. இயேசுவின் சத்தமிட அந்த பிசாசுகளை விட்டு ஓடிவிட்டது. டாக்டர்கள் சொன்னார்கள் காலையிலே, நீ ஊருக்கு போயில்லைண்ணா, நீ வேலூருக்கு போ, ஏதாவது ஒன்று இங்கேருந்து ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. நான் இன்றைக்கு முடிச்சுட்டு போயிருந்தேன் ஐயா அப்படி சொன்னோம். இரவிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இயேசுவே நீர் தானே அந்த பிசாசை வரட்டீர், நீ தான் மெய்யான தெய்வம், நீ தான் வல்லமையுள்ள தேவன் என்பதை நான் உணர்ந்துட்டேன்ப்பா. எனக்கு வேலூருக்கு போகிறதுக்கு காசு கிடையாதப்பா. இந்த ஊரில் இந்த இடத்துல இருந்து என்னை சுகமாக்கி எங்கள் ஊருக்கு கொண்டு போனீங்கன்னா என் வாழ்க்கை முழுவதும் உமக்கு சமைக்கல ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும் உமக்கு ஊழியம் செய்கிற ஆண்டவரே, என்னால் நான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீர் விட்டு என் பாவங்களை நான் அறிக்கை செய்து விட்டு தூங்கிவிட்டேன். காலையில் என் மனைவிட்ட சொன்னேன், கொண்டு வந்த பணத்தை கொடுத்துட்டு போயிடும், அந்த அம்மா வந்து சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த அம்மா வேகமாக ஓடி வந்தாங்க. என் மனைவி வாசலில் நின்று பணத்துக்கு நாங்கள் இன்றைக்கி பணத்தை கொடுத்துறோம், இன்றைக்கி நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. வாசலில் காத்து நின்றுருக்கா. அந்த நிர்மலாங்கிற அந்த அம்மா வேகமாக ஓடி வந்து, நீங்கள் ஊருக்கும் போக வேண்டாம், வேலூருக்கும் போக வேண்டாம், வேலூர் ஒரு டாக்டர் இங்கே வந்திருக்கிறாரு, உங்களுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் சொன்னார். அல்லேலூயா. அதே போல் ஆப்ரேஷன் பண்ணினார். வேலூருக்கு நாம் போகல, எங்கள் அப்பா இயேசு போயிட்டாரு, அவரு போய் டாக்டரை பிடிச்சு கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. தகப்பனார் கேட்குறாரு, என்னப்பா திடீர்னு வந்திருக்கிறா, எனக்கு வேலூரில் இருக்குன்னு இஷ்டம் இல்லைப்பா, இந்த 2 நாள் லீவ் கிடையாது, என்னால் இருக்க முடியல, ஊருக்கு போகணும்னு சொன்னார், அந்த ஓடி வந்துட்டேங்க அப்படின்னு. இப்படி ஒரு கேஸ் இருக்குது, என்ன செய்கிறது, நாம் ஆப்ரேஷன் பண்ணிடலாம், அனுப்ப வேண்டாம், வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம், நாங்கள்
40 ஆண்டு 2036 2086 இப்போ 2026 40 வருஷமாக என்னை உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 86 நடந்து போயிருப்பேன். அவரால் கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற கர்த்தர் அது சாதாரண கர்த்தர் அல்ல. என் தேவாதி தேவன் அற்புதங்களை உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். துதிங்க, துதிங்க, துதிங்க. நன்றி ஆண்டவரே என்று துதிங்க. இத்தனை ஆண்டு காலமாக என்னை உயிரோடு வச்சுக்கிறீங்களே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன், சோதிக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, சத்தம் விட்டு சொல்லுங்க. எத்தனையோ பேர் போய்விட்டாங்க, என் கூட படித்த நண்பர்கள் எத்தனையோ பேர் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. எப்பா எங்க இருக்கா? நான் போயிட்டேன், அங்க ஆள் கிடையாது சார், அவர் போயிட்டார், இறந்து போனாரு. இதான் பார்த்து வருகிறது. ஆனா ஆண்டவர் 40 வருஷமாக என்ன உயிரோடு வச்சுக்கிறேன்னு சொன்னா அவருடைய கிருபை. இன்று உன்னை உயிரோடு ஜீவனோடு வச்சுக்கிற அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை என்னை இந்த முழு ஆண்டவரே, கடந்த ஆண்டில் இந்த ஒரு ஆண்டு வரையில் ஆண்டவரே, கடந்த பண்டிகையில் இந்த பண்டிகையை நான் சிறப்பாக கொண்டு வருவதற்கு கொண்டாடுவதற்கு எனக்கு ஜீவனை கொடுத்தீங்களப்பா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுற கர்த்தர். துதிங்க, துதிங்க. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், எனக்கு ஜீவனை தந்தவரே உம்மை துதிக்கிறோம். இந்த பண்டிகை எங்களுக்கு கொண்டாட கிருபை செய்தீரே, உமக்கு சோத்திரப்பா. இந்த ஊரில் ஒரு அருமையான திருச்சபை நீங்க தந்தீங்களே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோதிக்கிறோம். சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ கிராமங்கள்ல ஆலயங்கள் இல்லாம தவிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆமாங்க, இல்ல. ஆனா ஆண்டவர் கிருபையாக இந்த ஆலயத்தை கட்டி கொடுக்கிறார். எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணத்துல உன்னை உயிரோடு வைத்திருக்கிறாரே, ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, இந்த ஆண்டுல பண்டிகை கொண்டாடும் சாக்கியத்தை தந்திருக்கிறாரே. துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீ நல்லவர், நீ வல்லவர், நீ கிருபை நிறைந்தவர், நீர் இரக்கம் உள்ளவரப்பா, நீ மனதுருகிற தெய்வப்பா. உம்மை துதிக்கிறோம், சோதிக்கிறோம், சோதரிக்கிற ராஜா. நன்மை செய்கிறவரா இந்த உலகத்தில் வந்தவரே, உம்மை துதிக்கிறையா. குருடரின் கண்களை திறந்தவரே, செவிடரை கேட்க பண்ணினவரே, ஊமையரை பேச வைத்தவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவரப்பா. நீர் வல்லமையுள்ள தேவனப்பா. எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய தேவன், நல்ல தேவன் இயேசுப்பா, இயேசுப்பா. உம்மை தவிர வேற ஒரு தேவன் இல்லப்பா. எனக்கு வந்த தேவன், என்னை உயிரோடு காப்பாற்றின தேவன் இயேசுவே. எல்லா ஜனங்களையும் உயிரோடு காப்பாற்றி இந்த இடத்துல கொண்டு நிறுத்திருக்கிறேன். உமக்கு கோடா கோடி சோத்திரம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிங்க, துதிங்க. எனக்கு கொடுத்த ஜீவனுக்காக, எனக்கு கொடுத்த நல்ல சுகமான ஜீவனுக்காக, எனக்கு கொடுத்த நல்ல ஆடு மாடுகளுக்காக, எனக்கு கொடுத்த நல்ல பயிர் வச்ச மிருகங்கள் எல்லாத்துக்காகவும் நீங்க சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைத்த பெரிய சலாக்கியம், இதுவரையிலும் போகையிலும் வருகையிலும் உங்களை காத்துக்கொண்டாரே, அதற்காக உங்க தேவனை சோத்திரிங்க, சோத்திரிங்க. ஹல்லேலூயா. போகையிலும் வருகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னாரே. நான் உனக்கு முன்னே போய் கோணலான சபையாக போவேன்னு சொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்து உங்களுக்கு முன்னால போனார்களே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பைக்கில் வேகமா போய் மாண்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரே, அதற்காக சோத்திரிங்க, சோத்திரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றியப்போ, நன்றியப்பா. அருமையான பிள்ளைகளை இங்க அழைத்ததற்காக சோத்திரம்ப்பா. அருமையான ஊழியக்காரர் நீங்க அழைத்ததுக்காக சோத்திரம்ப்பா. அருமையான கீபோர்டு போட தம்பி கொண்டு வந்துக்கிறதுக்காக சோத்திரம். பாடலை பாடுகிற தம்பிக்காக சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், சோதிக்கிறோம், சோதிக்கிறோம், சோதிக்கிறோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை
ஆராதனை உமக்கே. உன்ன சிறகுகளே நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. உன்ன சிறகுகளே நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென் ஆமென் ஆமென். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பல்லவின நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் வல்லவின நேரங்களில் கிருபை தந்தீரையாவே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் நலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் நலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நாமே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய கொதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய கொதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
Hallelujah, 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 செய்வாடோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த 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 இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே 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 வல்லமை உண்டு உண்டு அப்ப வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 இறங்கணும் ஐயா இதை இறங்கணும் ஐயா இந்த அரசுல இறங்கணும் உடைய வல்லமை இறங்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகம் முடியும் அபிஷேகம் பண்ணுவாங்க பாரு இப்படி அக்கினி இறங்கணும் அக்கினியை போனவன் சொன்னீங்களே இப்போது இப்பொழுது அபாரதிங்க பல்ல சதருரியமா அல்லேலூயா இப்படி அக்கினி இறங்கணும் ஐயா இப்படி அக்கினி இறங்கணும் 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 ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இப்படி அபிஷேகம் வல்லமை இறங்கணும் ஐயா இப்படி அக்கினி இறங்கணும் இறங்கணும் இறங்கணும்ப்பா ஒரு விடுதலை அக்கினி ஒரு விடுதலை அக்கினி யாதிலிருந்து விடுதலை அக்கினி கடன் பாரங்களுக்கு விடுதலை அக்கினி இறங்கணும் 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 இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தாலே இப்படி வல்லமை இப்படி வல்லமை இப்படி அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே இறங்கட்டும் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே வியாதிலிருந்து விடுதலை கொடுங்க வியாதிலிருந்து விடுதலை கொடுங்க விக்கிரமிலிருந்து விடுதலை கொடுங்க இப்பொழுது இப்பொழுது சமாதானம் சந்தோஷம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும் இறங்கட்டும் பலவீனங்கள் மாறட்டும் பலங்கள் வர கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்துடைய வல்லமை இறங்குவதற்காக நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நீ இறங்கினதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் உடைய வல்லமை இறங்கினதுக்காக உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சோத்திக்கிறோம் ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா அருமையான ஊழியக்காரரை
உங்களுடைய கரத்தில் தருகிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.